ஹலோ கைஸ், வெல்கம் டு ஏடன் அக்வாட்டிக்ஸ். இன்றைக்கி நம்ம அக்வேரியம் ஷாப்பில் இருக்கக்கூடிய கேட் ஃபிஷஸோட லைஃப் ஸ்பேனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு கேட் ஃபிஷஸ்லேயே லாங் லைஃப் ஸ்பேன் உள்ள கேட் ஃபிஷ் வீடியோ போட சொல்லி. ஸோ அந்த மாதிரி போடலான்னு நான் நினச்சேன். ஸோ அந்த மாதிரி போடும்போது அதில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, அதில் பார்த்தீங்கன்னா 1-2 கேட் ஃபிஷஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்ம அக்வேரியம் ஷாப்பில் அவைலபிளாக இருக்கிறது. மிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸாட்டிக்கான கேட் ஃபிஷஸாக இருக்குது. ஸோ அதனால் நான் அதை சூஸ் பண்ணலை. ஸோ அப்படி அந்த வீடியோ போடணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் அப்படி போடுறேன். ஸோ இப்போதைக்கு அக்வேரியம் ஷாப்பில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய கேட் ஃபிஷஸை நான் கொஞ்சம் சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அதோட லைஃப் ஸ்பேனில் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான். ஸோ அந்த மாதிரி கேட் ஃபிஷ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அவைலபிளாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ நீங்கள் வாங்கி அதை வளர்க்கலாம். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். முதலாவது இடத்துல இருக்கிறது பிக்டஸ் கேட்ஃபிஷ். ஸோ கைஸ், இந்த கேட்ஃபிஷ் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் எக்ஸாட்டிக்கான ஒரு கேட்ஃபிஷ் வெரைட்டின்னு சொல்லலாம். ஸோ கேட்ஃபிஷஸ்லேயே கொஞ்சம் ஸ்கூலிங்காக நல்லா அழகாக இருக்கக்கூடிய கேட்ஃபிஷ் பார்த்தீங்கன்னா அதில் இதுவும் ஒன்று. ஸோ இதோட லைஃப் ஸ்பேன்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே 8 to 10 இயர்ஸ் வரைக்கும் கேப்டிவிட்டியில் இருக்க முடியும். ஸோ கைஸ், இது கேப்டிவிட்டியில் நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா 10 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ நீங்கள் இதுக்கான டயட்டு அண்ட் ப்ராப்பரான வாட்டர் பெராமீட்டர்ஸு, ப்ராப்பரான வாட்டர் எல்லாம் மெயின்டைன் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த மீன் ரொம்ப நாள் உங்கள் கூட இருக்கும் கைஸ். ரெண்டாவது இடத்துல இருக்கிறது அப்சைட் டவுன் கேட்ஃபிஷ். ஸோ ரீசெண்டாக இதை பற்றி நம்ம ஒரு வீடியோ பார்த்துருப்போம். வினோதமான மீன்கள் இனம், விசித்திரமான மீன்கள் இனம் சொல்லி நம்ம கண்டென்ட் போட்டிருப்போம். ஸோ அந்த கண்டென்ட் யாரும் பார்க்கலன்னா மறக்காமல் அதை பாருங்கள். அதோடய வீடியோ லிங்க் வேணால் நான் கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ கைஸ், இந்த கேட் ஃபிஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 to 15 இயர்ஸ் வரைக்கும் கேப்டிவிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு கேட் ஃபிஷஸ்ஸு. ஸோ இது ரொம்ப நாள் உங்கள் கூட இருக்கும், நல்லா நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா. ஸோ வாங்க இனி அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். மூணாவது இடத்துல இருக்கிறது சக்கர் மவுத் கேட்ஃபிஷ், இல்லாட்டி காமன் பிளக்கோஸ்ன்னு சொல்லலாம். ஸோ கைஸ், இந்த கேட் ஃபிஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கு முடையில் இருக்க எல்லா கடையிலையும் கிடைக்கும். அப்படி கடையில் கிடைக்காட்டிக்கூடியும் உங்களோட குளத்துலேருந்து கூட இந்த கேட் ஃபிஷஸ் கிடைக்கும். ஆனால் அந்தளவுக்கு இந்த மீன் நம்ம ஊரில் பெருகி கிடக்குது. ஸோ இந்த மீனோட லைஃப் ஸ்பேன்லாம் பார்த்துக்கிட்டிங்கனாலே கிட்டத்தட்ட 10 to 15 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ இவ்வளோ நாள் உயிர் வாழக்கூடிய ஒரு மீன் நம்மளோட வைல்டில் இன்வெசிவ் ஸ்பீஷஸாக இருக்கும்போது யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ தடவை ப்ரீட் பண்ணி எவ்வளோ குட்டிங்களை ப்ரொடியூஸ் பண்ணுன்றதை. ஸோ கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது இப்போ நம்ம வைல்டில் இது. நம்பர் 4வது இடத்துல இருக்கிறது பிரிசில் நோஸ் பிளக்கோ. ஸோ அந்த நார்மல் சக்கர் மவுத் கேட்ஃபிஷ், அதாங்க அந்த நார்மல் பிளக்கோ வாங்குறதுக்கு பதில் இந்த பிரிசில் நோஸ் பிளக்கோ நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பிகாஸ் பார்த்தீங்கன்னா இதோட சைஸ் 6 இன்ச்சஸ் இல்லாட்டி 5 இன்ச்சஸ் வரைக்கும் தான் கேப்டிவிட்டியில் வளரும். ஸோ நீங்கள் டேங்க்குள்ளே இதை லைஃப் லாங் ஃபுல்லாக நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த பிளக்கோஸோட லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கனாலே இதால் கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் வரைக்கும் தான் இருக்க முடியும். பட் நீங்கள் நல்லா கேர் எடுத்து நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா இது 12 இயர்ஸ் வரைக்கும் உங்கள் கூட இருக்கும். ஸோ இதுக்கான ப்ராப்பர் டயட் எல்லாமே நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது லைஃப் லாங் உங்கள் கூட இருக்கும். ஸோ வாங்க அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். நம்ம 5th பிளேஸில் இருக்கிறது கிளாஸ் கேட்ஃபிஷ். ஸோ கிளாஸ் கேட்ஃபிஷ் பார்த்தீங்கன்னா எல்லா அக்வேரியம் ஷாப்லேயும் ஈஸியாக அவைலபிளாக கிடைக்கக்கூடிய ஒரு கேட்ஃபிஷ். ஸோ சில அக்வேரியம் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் எக்ஸாட்டிக்காக இருக்கலாம். ஸோ இந்த கேட்ஃபிஷோட லைஃப் ஸ்பேன்லாம் பார்த்தீங்கனாலே 6 to 8 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா 8 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ நல்லா கொஞ்சம் ரொம்ப நாள் இருக்கக்கூடிய ஒரு கேட் ஃபிஷஸ் தான் இதுவும். ஸோ இந்த கேட் ஃபிஷ் நல்லா அழகாக இருக்கும், நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்கும். ஸோ வித்தியாசமான ஒரு மீனாகவும் இருக்கும் கைஸ். ஸோ வாங்க இங்கே அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். நம்பர் 6th பிளேஸில் இருக்கிறது டிராஃப்ட் சக்கர் இல்லாட்டி ஓட்டிஸ் கேட்ஃபிஷ். ஸோ கைஸ், இதை பார்த்தா கேட்ஃபிஷ் மாதிரி தெரியாது, ஆனால் இது ஒரு கேட்ஃபிஷோட இனம் தான். ஸோ சின்னதாக வளரக்கூடிய கேட் ஃபிஷஸில் இதுவும் ஒன்று. ஸோ நல்ல ஒரு ஆல்கே ஈட்டராக இருக்கும். ஸோ கைஸ், பிளான்டர் டேங்க்கில் நீங்கள் நல்ல ஒரு ஆல்கே ஈட்டர் சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த கேட் ஃபிஷஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இதோட லைஃப் ஸ்பேன்லாம் பார்த்தீங்கனாலே 3 to 5 வருஷம் தான் இதால் லைஃப் ஸ்பேன் இருக்குது. ஸோ நல்ல ஒரு அழகான ஒரு மீன் தான். நல்லா உங்கள் கூட டேங்க்கில் இருக்க நல்ல ஆல்கே க்ளீன் பண்ணி உங்கள் டேங்க்கை 5 வருஷம் வரைக்கும் பாதுகாத்துக்கு வச்சுக்கோம் ஆல்கே ஃப்ரீயாக. நம்பர் 7th பிளேஸில் இருக்கிறது இரிசன்ட் ஷார்க். ஸோ நார்மல் ஷார்க் ஃபிஷ்ஷுன்னு சொல்லி சேல் பண்ணுவாங்க. ஸோ குட்டி சைஸில் தான் இருக்கும். அதை வாங்கிட்டு நீங்கள் வீட்டில் வச்சு வளர்க்கும் போது படா சைஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் இதுக்கான செட்டப் பார்த்தீங்கன்னா டேங்கே கிடையாது, இதெல்லாம் பாண்டு ஃபிஷ்ஷு. ஸோ நீங்கள் பாண்டில் வச்சு தான் இந்த மீனை வளர்க்கணும். அப்படி அக்வேரியம் டேங்க் கொடுத்தீங்கன்னா கூட மிகப்பெரிய டேங்க் தான் கொடுக்கணும். ஏன்னா இந்த மீனால் கிட்டத்தட்ட 3 to 2.5 அடி வரைக்கும் வளர முடியும். ஸோ கைஸ், இந்த கேட் ஃபிஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதுங்க 10 to 15 வருஷம் அதுக்கு லைஃப் ஸ்பேன் இருக்குது. ஸோ ரொம்ப நாள் இருக்கக்கூடிய லைஃப் ஸ்பேன் இருக்கக்கூடிய ஒரு கேட் ஃபிஷஸ், அதுவும் இல்லாமல் ஈஸியாக அவைலபிளாக நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு கேட் ஃபிஷ்ஷுன்னு தான் இது.
எட்டாவது இடத்துல பார்க்க போகிறது ரெட் டெயில் கேட்ஃபிஷ். ஸோ கைஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா குட்டியாக இருக்கும்போது தான் விற்றுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா சடன்னு வளர்ந்துடும். ஸோ இதை பான் செட்டப் இருக்கிறவங்க வாங்குங்க, இல்லாட்டி மிகப்பெரிய டேங்க் இருக்கிறவங்க வாங்குங்க. ஸோ இந்த கேட்ஃபிஷோட லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கனாலே 15லேருந்து 20 வருஷம் வரைக்கும் இருக்கும். ஸோ ரொம்ப நாள் இருக்கக்கூடிய ஒரு கேட்ஃபிஷ்ஷு கூட இது. ஸோ கைஸ் இதுக்கு பெரிய பான் செட்டப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் ரொம்ப பெருசாக வளரக்கூடிய ஒரு கேட்ஃபிஷ்ஷு, கிட்டத்தட்ட 4 அடி வரைக்கும் வளரும். 9th பிளேஸில் இருக்கிறது டைகர் ஷவுல் நோஸ் கேட்ஃபிஷ். ஸோ கைஸ் இந்த கேட்ஃபிஷ்ஷும் பார்த்தீங்கன்னா ரெட் டெயில் மாதிரி துண்டு இருக்கும்போது தான் விற்றுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ சின்ன ஒரு பட்டர்ஃப்ளை ஃபிஷ் மாதிரியே இருக்கும். ஸோ வளர்ந்தக்கப்புறம் தான் இது ஒரு மிக பெருசாக ஒரு டைகர் ஃபிஷ் மாதிரி ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைப்ஸ் எல்லாம் அப்படியே நீண்டமான மூக்குள்ள ஒரு மீனாக இருக்கும். ஸோ இந்த மீனும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அக்வேரியம் ஷாப்லலாம் ஈஸியாக பார்க்க முடியுது. இதுலேயே ஹைப்ரிட்லாம் வேறு வருது. ஸோ ஓகே இதோட லைஃப் ஸ்பேன்லாம் பார்த்தீங்கன்னா 20 to 25 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ வாங்க இனி அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். நம்ம 10th பிளேஸில் இருக்கிறது கோரிடோரா கேட்ஃபிஷ். ஸோ கைஸ் கோரிடோரா கேட்ஃபிஷும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அவைலபிளாக கிடைக்கக்கூடிய ஒரு கேட்ஃபிஷஸ் தான். இதில் அதிகமாக கிடைக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா அல்பினோ வெரைட்டி தான். ஸோ இதில் லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் தான் இருக்கும். ஸோ நீங்கள் கோரிடோரா கேட்ஃபிஷஸ்லேயே கொஞ்சம் அதிகமான லைஃப் ஸ்பேன் எதிர்பார்க்குறீங்கன்னா நீங்கள் ஸ்டார் பே அண்ட் பேண்டா கோரிஸ் கூட ட்ரை பண்ணலாம். ஸோ கைஸ் இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த மீன் பிடிச்சிருக்கோ, உங்கள் டேங்க் சைஸுக்கு எந்த மீன் கரெக்டாக இருக்கோ நீங்கள் அதை வாங்கி சூஸ் பண்ணி வளர்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. உங்களை அடுத்த சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கிறேன். இதோட விடைப்பது ஈடன் அக்வாட்டிக்ஸ். பை பை கைஸ்.